ஐபிஎல் 2024 பிளே ஆஃபிற்கு கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் என 2 அணிகள் மட்டுமே இதுவரை தகுதி பெற்றுள்ளது. மற்ற 2 இடங்களுக்கு கடும் போட்டியானது நிலவி வருகிறது. இதன்படி பார்த்தால் மற்ற 2 இடங்களுக்கு சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லி, லக்னோ என 5 அணிகளுக்கு இடையில் போட்டியானது நிலவி வருகிறது. இந்த 2 இடங்களுக்கான அணியை ஒரு கணிப்பாக பார்த்தால் தற்பொழுது ஹைதராபாத் அணியானது 14 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. மீதமுள்ள 2 போட்டிகளை வெற்றி பெற்றால் எந்த அணியின் தயவும் இல்லாமல் பிளே ஆஃபுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தகுதி பெற்றுவிடும். இல்லையெனில் 2 போட்டிகளும் தோல்வியடைந்தால் 14 புள்ளிகளுடன் இருக்குமெனில் ரன் ரேட் தான் யார் பிளே ஆஃபுக்கு செல்வார்கள் என முடிவு செய்யும். அதேபோல் டெல்லி மற்றும் லக்னோ அணிகளை பார்க்கும்பொழுது 14 போட்டிகளில் விளையாடிய டெல்லி அணி 7 போட்டிகளில் வெற்றி, 7 போட்டிகளில் தோல்வி என உள்ளது. எனவே மற்ற அணிகளின் வெற்றி தோல்வி ரன் ரேட்டை பொறுத்து தான் டெல்லி உள்ளே போகுமா இல்லையா என்பது தீர்மானிக்க முடியும். அடுத்து லக்னோ அணியை பார்க்கும்பொழுது 13 போட்டிகளில் விளையாடிய லக்னோ அணி 12 புள்ளிகளுடன் ரன் ரேட் மைனஸில் உள்ளது. மீதமுள்ள ஒரு போட்டியில் லக்னோ அணி கட்டாயம் வெல்ல வேண்டும். இல்லையெனில் வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். காரணம் ஏற்கனவே சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெல்லி என இந்த அணிகள் எல்லாம் 14 புள்ளிகளுடன் உள்ளது. அடுத்து சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளை பார்க்கையில் சிஎஸ்கே அணி 13 போட்டிகளில் விளையாடி 14 புள்ளிகளுடன் உள்ளது. ஆர்சிபி அணி 13 போட்டிகளில் விளையாடி 12 புள்ளிகளுடன் உள்ளது. ஒருவேளை ஆர்சிபி தோற்றால் லக்னோவின் நிலைமைதான் ஏற்படும். அப்படி சிஎஸ்கேவை ஆர்சிபி அணி நல்ல ரன் ரேட் அடிப்படையில் வென்றால், அதாவது 18 ரன் வித்தியாசத்தில் அல்லது 18.1வது ஓவருக்குள் சேசிங் செய்து சிஎஸ்கேவை வீழ்த்தினால் ஆர்சிபி அணி பிளே ஆஃபுக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே புள்ளிகளை விட ரன் ரேட் அடிப்படையில் தான் மீதமுள்ள 2 இடங்களுக்கு யார் செல்லப் போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்க முடியும்.